சேது நாட்டு சிம்மம். அத்தியாயம் 45. கிருஷ்ணாவின் முகத்தில் அதிர்ச்சி பரவிய போதும் அதனால் குலைந்தது போல காட்டிக்கொள்ளாதபடி, மிகுந்த நலம் அரசர் பிரானவர்களே, எங்கள் வெங்கோஜி மிக மிக நலமாக உள்ளார். தங்கள் நலனுக்குத்தான் அடிக்கடி ஊர் வந்து கொண்டே இருக்கிறார் போல தெரிகிறதே என்று பதறாமல் சிதறாமல், தன்னை சேதுபதி உணர்ந்து கொண்டதன் நிமித்தம் தான் தண்டிக்கப்படுவோம் என்கிற பயமும் கொள்ளாமல் கிருஷ்ணா மறுமொழி பகன்ற விதத்தில், அவன் ஒற்று இலக்கணம் மட்டும் அல்ல, நெருக்கடியான காலகட்டங்களில் நெஞ்சை எப்படி நிமிர்த்தி கொள்வது என்பதுவும் தெரிந்த ஒருவனாகவே சேதுபதி முன்பு தோற்றமளித்தான். சேதுபதியும் அதன் காரணமாக ஆச்சரிய பார்வையை அவனை நோக்கி செலுத்த தவறவும் இல்லை. அப்படியே பதிலும். அரசர்கள் சிரத்தின் மேல் பார்க்கும்படியாக கிரீடம் இருக்கும், பார்க்க முடியாதபடி எப்பொழுதும் ஒரு கத்தி அதற்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும். அது ஒரு சாபக்கேடான விஷயம். என் வரையில் நாட்டுக்கு வெளியே எவ்வளவோ எதிரிகள் என்றால், உள்ளேயும் சிலர். அனைவரையும் சமாளித்தால்தானே நான் அரசன். நானும் உங்களை அரசன் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடியில் என் கருத்து மாறிவிட்டது. கிருஷ்ணா புதிர் போட, கிழவன் சேதுபதியின் முகத்தில் சற்றே சலன ரேகைகளும் பரவ, கிருஷ்ணாவே சிரித்தபடி தொடர்ந்தான். நீங்கள் அரசராக மட்டுமின்றி அதற்கு மேலும் ஒருபடி கூடுதலாகவும் எனக்கு தெரிகிறீர்கள். அரசர் எனும் பதம் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கருக்கும் பொதுவானது, எங்கள் தஞ்சை மன்னர் வெங்கோஜிக்கும் பொதுவானது. அந்த பொது பெயரால் உங்களை விழிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. வேண்டுமானால் உங்களை அரசர்க்கு அரசர் என்று கூறலாம். இது தெரிந்துதானோ என்னவோ மதுரை மன்னர் உங்களுக்கு பரராஜகேசரி என்று பட்டம் அளித்திருக்கிறார். கிருஷ்ணா திருஷ்டாந்தமாக பேச பேச கிழவனிடம் வியப்பின் விரிவு, கூடவே மணி கொட்டியது போல ஒரு சிரிப்பு. பலே பலே, நன்றாக பேசவும் தெரிந்திருக்கிறதே உனக்கு என்றார். ஆமாம், என்மேல் உங்களுக்கு கோபம் ஏதுமில்லையா? கோபமா? உன்மேலா? ஆம், நான் தஞ்சை ஒற்றன். இந்த மண்ணிற்கு உறவினரை பார்க்க மட்டும் நான் வரவில்லை. உங்கள் ஆட்சியின் மாட்சி, மக்களின் எண்ணம், இங்குள்ள குழப்பங்கள் என்று சகலத்தையும் அறிய வந்த ஒருவன். நீ இங்கு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சிதான். அதைவிட பெரிய மகிழ்ச்சி நீ இப்படி உண்மையை பேசுவது. மானம் காக்கும் ஆடை வணைவது, மாறாத உண்மைக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பது, வேறு எதற்கும் அஞ்சாமல் வாழ்வது என்பதே எங்கள் பெரியவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பண்புகளாகும். அதனால்தான் உன்னை நான் அறிந்த நிலையிலும் அஞ்சாமல் என்னுடன் உன்னால் நினைப்பதை பேச முடிகிறதோ? உண்மைதான் அரசர் பிரானவர்களே. அதே சமயம் எப்படி என்பால் கோபமோ குரோதமோ கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு இப்பொழுதும் வியப்பாக இருக்கிறது. எய்தவன் இருக்க அம்புகளை நொந்து கொள்பவன் நான் இல்லை தம்பி. முடிந்தால் அந்த அம்பை நான் திரும்ப எய்து தன் வினை தன்னை சுடும் என்பதை நிரூபிக்க முயலுவேன். கிழவனின் பதில் கிருஷ்ணாவை சற்றே யோசிக்க செய்ய, அதற்கான சிந்தனையோடு கிழவனை பார்த்தான். என்ன பார்க்கிறாய்? உன்னை எப்படி நான் திரும்ப செலுத்தப் போகிறேன் என்றா? ஆம் அரசே, அதே சமயம் அது சாத்தியமில்லை என்பதையும் மிக பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன தம்பி, உன் விசுவாசம் உன்னை இப்படி பேச வைக்கிறதோ? ஆம், விசுவாச பங்கம் எனக்கோ என் மக்களுக்கோ தெரியாத ஒன்று. அரசியலில் அதற்கு சாதுரியம் என்று இன்னொரு பெயர் உண்டு, அது உனக்கு தெரியுமா? என் வரையில் நான் அரசியல் செய்பவன் இல்லை, அரசியலாரிடம் கடமையாற்றுபவன். அந்த கடமையை குந்தகமின்றி நிறைவேற்ற வேண்டும், அதுதான் என் விருப்பம். பலே, வயது சிறியது, ஆனால் தெளிவான புத்தி. உன்னை பாராட்டுகிறேன். சரி, உன் பார்வையில் சேது நாடு எப்படி இருக்கிறது? விமர்சனம் செய்ய சொல்கிறீர்களா? ஆம், அப்படித்தான் வைத்துக்கொள்ளேன். ஒரு ஒற்றனாக அது என் வேலை இல்லை. இருந்தும் ஒரு மனிதனாக கூறுகிறேன். உண்மையில் எனக்கு பிரமிப்பை தந்திருக்கிறது. சில கற்பனை கதைகளில் ஒரே மடுவில் புலியும் பசுவும் நீர் அருந்தி ஒற்றுமையோடு வாழ்ந்திருந்தன என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை இந்த மண்ணில் கண்கூடாக பார்க்கிறேன். ஒரு பாளையம், ஒரு நாடானது உண்மையில் விந்தை. அந்த நாடு பிற நகரங்களுக்கு சவால் விடுவது போல பெரு நகரமாகி கொண்டிருப்பது அதனிலும் விந்தை. நல்லது, இங்கே எந்த மடுவில் புலியும் பசுவும் நீர் அருந்தி நீ பார்த்தாய்? அது ஒரு உவமானம் அரசே. புலியும் பசுவும் இன்று மனித மனங்களில் அல்லவா இருக்கின்றன. அந்த மனித மனங்கள் இந்த சேது மண்ணில் ஒன்றுபட்டு வாழ்வதை பார்த்திருக்கிறேன். எல்லா விதமான தொழில் முயற்சிகளும் இங்கே நடப்பது எனக்கு வியப்பிலும் வியப்பு. ஒரு முறை நான் சந்தை பக்கம் போய் வந்தேன். சீனத்து பட்டும் கிடைக்கிறது, எங்கள் ராஷ்டிரியர்களின் வெண்பட்டும் கிடைக்கிறது. கண்ணாடி பொருட்கள் அபூர்வமாகவே விலைக்கு வருபவை. அவை இங்கே அன்றாடமும் கிடைப்பது மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாம் மரக்காய பெருமக்களின் வர்த்தகத்தால் நிகழ்பவை. உண்மைதான் அரசே. வானம் பார்த்த பூமி இது.
ஆனால் இங்கே 3 போகத்திற்கு முயற்சி நடப்பதே பெரிய விஷயம். பேராச்சரியம், புகையிலையை இங்கே நீங்களே விளைவிப்பதுதான். அப்படியானால் முடியாததெல்லாம் முடிந்திருக்கிறது இங்கே, அப்படித்தானே? அதில் சந்தேகமில்லை அரசே. மத ஒற்றுமை, இறை விசுவாசம், கடின உழைப்பு, வெற்றி சுடரொளி என்று அனைத்தையும் இங்கே பார்க்கிறேன். இதெல்லாம் எதனால் என்று நினைக்கிறாய்? இது என்ன கேள்வி? எல்லாம் தங்களால்தான். இல்லை தம்பி, நான் இங்கே ஒரு கருவி. என் மூலமாக இங்கே அந்த இறைவன்தான் இவைகளை செய்கிறான். வடக்கில் ஒரு காசி, அதுபோல தெற்குக்கு ஒரு ராமேஸ்வரம். பாவம் போக்குவதற்காக இறைவன் அளித்த நன்கொடை இந்த மண். இந்த கொடையை பாதுகாக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது எனது ஒரே நோக்கம். நிச்சயமாக அதற்கு ஊறு வரவே வராது. எங்கள் அரசர்க்கு நிச்சயமாக சேது மண்ணை கொள்ளை கொள்ளும் எண்ணமெல்லாம் இல்லை. என்றால் நீ நோட்டம் போட வந்த காரணம்? உங்களை பற்றி கேள்விப்பட்டதன் பிரமிப்பு. அதை ஊர்ஜிதம் செய்து கொள்வதுதான் எங்கள் அரசின் நோக்கம். நிச்சயமாக அவ்வளவுதானா? இன்றைய தினம், இன்றைய பொழுதுக்கு சத்தியமாகவும் அவ்வளவுதான். ராஜ்ய பரிபாலனம் பற்றி நான் சேது மண்ணில் கண்டதை அப்படியே எங்கள் அரசரிடம் கூறுவேன். வரிச்சுமை இல்லாத பாதுகாப்பான ஒரு அரசாங்கத்தை மக்கள் உணர்வதுதான் ஒரு அரசுக்கு மிகவும் முக்கியம். அது இங்கே இருக்கிறது. தஞ்சைக்கும் அது வரவேண்டும். அப்படியானால் இப்பொழுது அப்படி ஒரு நிலை அங்கே இல்லை என்று சொல். ஆம் அரசே, உழுது பயிரிட்டு அறுவடை செய்வதில் சரி பாதிக்கும் மேல் அரசாங்க கிட்டங்கிக்கு போய்விடுகிறதே. மகாராஷ்டிரர்களுக்கு தனிச்சலுகை, மற்றவர்களுக்கு ஒரு விதமான போக்கு என்று சற்றே பாரபட்சம் இருக்கிறதே. எல்லாம் சரி, நீ ஒற்றனா இல்லை சிந்தனையாளனா? இரண்டும் கலந்த மனிதன்தான் அரசே. இந்த மனிதன் மதுரையை பற்றி என்ன நினைக்கிறான்? தங்களுக்கு தெரியாததையா நான் கூறப்போகிறேன்? தெரிந்ததாகவே அது இருந்தாலும் நீ ஒரு முறை சொல்லும்போது எனக்கு தெரிந்தது சரியானதுதான் என்கிற ஊர்ஜிதம் ஏற்படும் அல்லவா? நல்லது அரசே. மதுரை இந்த நொடி பொழுது மகத்தான உருமாற்றம் பெற தொடங்கிவிட்டது. அன்னை மீனாட்சியின் பெரும் கருணை என்றும் அந்த மண்ணின் மீது இருப்பதால் எதிர்காலத்திலும் வரலாறு படைக்கும். விஜயநகர பேரரசின் கிளைகளாக வந்த நாயக்கர்கள் மதுரை நவீனப்பட பெரிய காரணமாக இருக்கிறார்கள். ஒரு திருமலை நாயக்கர் மகால் போதுமே. காலாகாலத்துக்கும் அவர்களின் செல்வ சிறப்பையும் ஆட்சியின் மாட்சிமையையும் எடுத்து கூற. கிருஷ்ணா அங்கு தொட்டு இங்கு தொட்டு மகாலை பற்றி கூறவும் கிழவனின் முகத்தில் சற்றே வருத்த சுருக்கங்கள். என்ன அரசே, நான் கூறும் உண்மை தங்களுக்கு கசப்பது போல தெரிகிறதே. இல்லை தம்பி, என்னுள் அது நெருப்பைத்தான் மூட்டுகிறது. ஒரு ராமலிங்க விலாசம் உனக்கு போதாது என்று அது சொல்லாமல் சொல்கிறது. இந்த நெருப்பு மேலும் பற்றி எரியட்டும். இதனால் இந்த மண்ணில் நிச்சயம் பல அற்புதங்கள் நிகழும். கட்டிடங்கள் தான் பெயர் சொல்ல வேண்டும் என்று இல்லை. உங்கள் பெயரை காலம் நிச்சயம் சொல்லும். எல்லோரும் போகின்ற ஒரு பாதையில் போகின்ற ஒரு அரசாங்கம் நீங்கள் இல்லை. அப்படி இருந்திருந்தால் தலைநகர் போகலூர் ராமநாதபுரத்திற்கு இடம்பெயர்ந்திருக்குமா? இங்கே ஒரு ராமலிங்க விலாசம்தான் ஏற்பட்டிருக்குமா? ஒரு மறவர் சாம்ராஜ்யத்தில் மகத்தான ஒரு இஸ்லாமியர் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாரா? எங்கள் பட்டுநூல் கைத்திரம் பரமக்குடியில் தறி போட்டு பாகநேரியில் கடை போட்டு ராமநாதபுரம் அரண்மனைக்குள் தான் நுழைந்திருக்குமா? விளையாத புகையிலையைத்தான் விளைவித்து பார்த்திருப்பீரா? ஊருணி கண்மாய்களில்தான் நீர் இருக்குமா? எல்லாம் சாதனைதானே. இருப்பதில் எடுப்பதில் ஏதும் இல்லை. இல்லாததில் இருந்தும் எடுப்பதுதானே சாதனை. கிருஷ்ணா ஒரு தேர்ந்த பிரசங்கியை போல பேசியதை கேட்டு உச்சி முதல் உள்ளங்கால் வரை சிலிர்த்து விட்டது கிழவனுக்கு. பலே பலே, நீ தேர்ந்த உளவாளி மட்டுமல்ல, நாவுக்கும் அரசன். என்னையே மயக்கிவிட்டது உன் பேச்சு. உன்னை போல மூன்றாவது கண் கொண்டு பார்க்க முடிந்த உளவாளிகள் இருந்துவிட்டால் நாட்டுக்கு நாடு சேதம் ஏற்படாது, சிநேகம்தான் ஏற்படும். உன் வெங்கோஜி உண்மையில் கொடுத்து வைத்தவன். அவனையும் வாழ்த்துகிறேன், உன்னையும் வாழ்த்துகிறேன். எங்கள் அவை புலவர்கள் தோற்றுவிக்காத மகிழ்ச்சியை நீ எனக்கு அளித்து விட்டாய். உனக்கு என்ன வேண்டும் கேள். ஒன்றுதான். என்ன? மதுரையுடனான உங்கள் நட்பும் அன்பும் என்றும் தொடர வேண்டும். இரண்டுமே ஒரு வழி பாதை அல்ல என்பது உனக்கு தெரியும் தானே? நன்றாக தெரியும். தெரிந்துதான் கூறுகிறேன். இதை மங்கம்மாளிடம் போய் நீ கூறுவதுதான் சாலச் சிறந்தது. ஆமாம், மதுரை மேல் இத்தனை காதல் கொண்டு பேசுகிறாயே, நீ தஞ்சையின் உளவாளியா இல்லை மதுரையின் உளவாளியா? நான் தஞ்சைக்காரன்தான். இதை நான் காரணம் இல்லாமலும் கூறவில்லை. வாரே வா, இப்பொழுதுதான் நீ ஒற்றன் என்பதற்கு ஏற்ப எனக்கான விஷயத்துக்கு வந்திருக்கிறாய். என்ன அது? மதுரை இதுநாள் வரை ஒரு உள்நாட்டு குழப்பத்தில் இருந்தது. இப்பொழுது அதன் மேல் மைசூர்காரர்களின் பார்வை விழுந்திருக்கிறது. அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் மதுரையை பிடிக்க முயலலாம். மதுரை வசப்பட்டால் திருச்சியும் வசப்பட்டுவிடும்.
பக்கத்தில் தானே இருக்கிறது தஞ்சை, அந்த பயம்தான் எனக்கு. கிருஷ்ணா மைசூர் பற்றி சொன்ன நொடி கிழவன் முகத்தில் அதீத கூர்மை. என்ன பார்க்கிறீர்கள் அரசே, இது எனது யூகம். உங்கள் நட்பு இருப்பதால் தான் மைசூர்காரர் தற்சமயம் தயங்கி கொண்டிருக்கிறார். இல்லாவிட்டால் பெரும் படையுடன் வந்து நீங்கள் செய்ய நினைத்த உதவியை செய்வது போல செய்துவிட்டு மதுரையை தன் வசப்படுத்தி கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணாவுக்குள் ஒரு அமைச்சனும் இருந்து கொண்டு பேசினான். கிழவன் அதை கேட்டு சிரித்துவிட்டு, இது தெரிந்துதான் நான் முந்திக் கொண்டேன், அது தெரியுமா உனக்கு என்று எதிர்கேள்வி கேட்கவும் கிருஷ்ணா திக்குமுக்காடி போனான். கிழவனிடம் அதன் எதிரொலியாக பெரும் சிரிப்பு. ராமலிங்க விலாச சவுக்கை பகுதியே அதிரும் போல் சிரிப்பு. அந்த சிரிப்பு நிற்கவும் கிருஷ்ணா மென்மையான குரலில் கேட்டான், அரசே, உங்களுக்கு எத்தனை கண்கள், எத்தனை காதுகள், எத்தனை கைகள்? நீங்கள் ஒருவரா இல்லை 1000 அவரா? அவன் சரியாகத்தான் கேட்டான். மீண்டும் இடிச்சிரிப்பு கிழவனிடம். அந்த சிரிப்பும் ஒரு கட்டத்தில் முடிந்து போக, உனக்கொரு முக்கிய செய்தி, போய் உன் அரசரிடம் சொல். சொக்கநாத நாயக்கர் இருக்கும் வரை அன்பும் நட்பும் தொடரும். அவருக்கு ஒன்றாகும்போது அந்த அன்பும் பாசமும் கூட அருந்து போய்விடும். அங்கே இருக்கும் சிலர் இப்பொழுதும் மதுரைதான் பெருநகரம், சேதுமன் அவர்களின் துணை நகரம் என்பது போன்ற எண்ணத்தில் இருப்பதுதான் அதற்கு காரணம். எனவே மிக அதிகபட்சம் இன்னும் 2 வருடத்தில் மீண்டும் யுத்தம் வரும், வந்தே தீரும். அப்பொழுது நான் என்ன செய்வேன் என்பது எனக்கே தெரியாத ரகசியம். இதை மட்டும் போய் சொல். என்ன? கிழவன் கண்களை சிமிட்டியபடி சொன்னதை கேட்டு கிருஷ்ணா அதன் நிமித்தம் கலங்கித்தான் போனான். அவனை அதன் பின் கிழவன் வெறும் கையுடன் அனுப்பவில்லை, பொன்னையும் பொருளையும் கொடுத்துத்தான் அனுப்பிவித்தார். அவனோ அதையெல்லாம் தன் உறவினரிடமே கொடுத்துவிட்டு எப்படி வந்தானோ அப்படியே திரும்பிவிட்டான். பாளையங்களை பார்த்து அதன் நாடி துடிப்பறிய சென்று வந்த குமாரப்பிள்ளையும் உற்ற செய்திகளை கொண்டு வந்தார். பாளைய குழப்பங்கள் தற்காலிகமாக நீங்கி வலுவடைய தொடங்கின. கிழவனின் ஆளுமை திறம், நாட்டுப்பற்று, எல்லாவற்றுக்கும் மேலாக இது இப்படித்தான் ஆகும், இந்த விதை இந்த மரமாகத்தான் வளரும் என்கிற அந்த திடமான கணிப்பு எல்லாம் கிழவனை உயர்த்தி கொண்டே போக, மதுரையோடு மைசூர் போர் தொடுக்கும் என்கிற கிருஷ்ணாவின் ஊகத்துக்கும் அதை எதிர்பார்த்திருந்த கிழவனின் எதிர்பார்ப்புக்கும் ஏற்ப கிபி 1682 மைசூர்காரர்கள் மதுரையோடு மோத நாள் குறித்துவிட்டனர். அப்பொழுது மதுரை இருந்த விதமும் வினோதமாகத்தான் இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 46. கிபி 1682. வெக்கை தகிக்கும் கோடை கால துவக்கம் அது. சித்திரை திருவிழாவின் கலகலப்புக்கு மாமதுரை தயாராகி கொண்டிருந்த ஒரு பரபரப்பான மாலை பொழுதில் சித்திரை வீதிகளில், மாசி வீதிகளில், ஆவணி வீதிகளில், ஆடி வீதிகளில் ஒரு சேர அறிவிப்பாளர்கள் வரப்போகும் சித்திரை திருவிழா எல்லா விதத்திலும் உன்னதமானது, வித்தியாசமானது என்று அறிவித்து கொண்டிருந்தார்கள். அதன் பொருட்டு வண்டியூர் தெப்பக்குளம் அருகிலும், பசுமலையிலும், நாகமலையிலும், யானை மலையிலும் கொடியேற்றங்களும் நிகழ இருக்கின்றன எனும் அறிவிப்பினை எப்பொழுதும் இல்லாதபடி தெருவுக்கு தெருவு அறிவித்து கொண்டிருந்தார்கள். உள்ளூருக்குள் அவர்கள் திருவிழா கலகலப்பை மூட்டிய வண்ணம் இருக்க, பல நூறு தபால் ஊழியர்கள் ராயசங்களின் முடுக்கலில் சுற்றுப்பட்டு பாளையங்களுக்கும் ஜமீன்களுக்கும் திருவிழா செய்தியை சுமந்து சென்றபடி இருந்தனர். என்னவோ தெரியவில்லை, இந்த முறை திருவிழாவுக்கு ஒரு அதீத முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற மாதிரியும் அது ஒரு அரசு நிகழ்ச்சியாகவே ஆகிவிட்ட மாதிரியும் கூட பலருக்கு தோன்றியது. அது உண்மைதான் என்கிறார் போல சொக்கநாத நாயக்கரும் ராயசம் ரத்னசாமி பிள்ளையை அழைத்து விசாரித்து கொண்டிருந்தார். என்ன ராயசம், திருவிழா தகவல் எல்லோருக்கும் போய்விட்டதா? ஆஹா, மொத்தமாக 1664 ஓலைகள். ஒரு முக்கியப்பட்டவர்கள் பாக்கியில்லை. வீதிகளில் அறிவிப்புகள் ஒலிக்க தொடங்கிவிட்டன. அன்னை மீனாட்சி ஆலயத்திலும் அதற்கான கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடந்து முடிந்துவிட்டது. நமது ராணியார் மங்கம்மா தேவி அவர்கள் விழா நிகழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து சிறப்பு சேர்த்தார்கள். ஒருவருக்கு கூட செய்தி விடுபட்டு விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கிறேன் அரசே. இந்த முறை நமது மதுரை மாநகர் எந்நாளும் காணாத ஒரு கூட்டத்தை காணப்போகிறது. அதுதான் எனக்கும் வேண்டும். இந்த சித்திரை மாதம் மதுரையின் கோலாகல மாதம் என்று உலகம் சொல்ல வேண்டும். விழா சமயத்தில் பசிக்கிறது என்று ஒரு உயிர் கூட வாடிவிடக்கூடாது. 8 திக்கிலும் அன்னதானங்களும் கலை நிகழ்ச்சிகளும் ஒரு குறையுமின்றி நடக்க வேண்டும். சொக்கநாத நாயக்கர் மிக தீவிரமான குரலிலும் மிக பெரிய எதிர்பார்ப்போடும் கூறியது ராயசத்துக்கே பெரிய ஆச்சரியமாகி போனது. கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அது அவர் முகத்திலும் தெரிந்தது. நாயக்கர் அவர்கள் வைகை ஆற்றின் நீரோட்டம் குறித்தும் கேட்டார். ஆற்றில் தண்ணீருக்கு பஞ்சமில்லைதானே? அப்படி சொல்ல முடியாது அரசே. இந்த முறை பருவமழை அத்தனை செழிப்பாக இல்லை.
எனவே வைகையில் வெள்ளம் இல்லை. கோடையும் சற்று கூடுதலாகவே வாட்டும் போல தெரிகிறது. அதனால் என்ன? மீனாட்சி ஆலய பட்டருக்கும் அழகர் மலை பட்டருக்கும் சொல்லி அனுப்புங்கள். ஒரு பெரிய வருண ஜபத்துக்கும் வேள்விக்கும் கூட ஏற்பாடு செய்து விடுவோம். எதனாலோ திருவிழாவில் துளி கூட பின்னங்கள் இருக்கக்கூடாது என்பது போன்ற எதிர்பார்ப்பில் சொக்கநாதர் பேசினார். போன ஆண்டில் கூட அவர் இப்படியெல்லாம் அக்கறை காட்டியதாக தெரியவில்லை. நாயக்கர் முன் ராயசம், சரி அதற்கென்ன, அப்படியே செய்து விடுவோம் என்று தலையாட்டினாலும் உள்ளுக்குள் ஒரு திகட்டல் இருக்கவே செய்தது. பஞ்சகாலம் என்று பிரகடனப்படுத்த வேண்டிய சமயத்தில் திருவிழா கொண்டாட்டம் எடுபடுமா? இன்று வைகையில் மட்டுமா நீரில்லை? காவிரியும் கூட வெள்ளமின்றி கொஞ்சம் வறண்டுதான் கிடக்கிறது. தஞ்சையிலும் திருச்சியிலும் கூட அதன் எதிரொலிகள். எங்கும் பெரிதாக வெள்ளாமை இல்லை. நாயக்கர் அவர்கள் ஒருபுறம் இப்படி ஏற்பாடுகளில் தனி கவனம் செலுத்த வேண்டியிருக்க, அந்த புறத்தில் மங்கம்மா தேவியிடமும் அதன் எதிரொலிகள் தெரிந்தன. கோவிந்தப்பையாவிடம் அது எதிரொலித்தபடி இருந்தது. கோவிந்தரே, விழா ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன? வழக்கத்தை விட வேகமாகவே இருக்கிறது தேவியாரே. நமது நாயக்கர் பிரானே இம்மட்டில் அதீத கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். பெரும் கூட்டம் கூட வேண்டும். சாதி மத பேதமின்றி மக்கள் வெள்ளமும் கோலாகலமும் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். போன ஆண்டில் திருவிழாவில் சில குந்தகங்கள், குடிக்க தண்ணீர் இல்லை, அன்னதானங்களும் பெரிதாக இல்லை. எனவே விழாவுக்கு வந்த மக்கள் வாடி போய்விட்டார்கள். அதன் எதிரொலிதான் இந்த ஆண்டு இயற்கை சதி செய்து சரியாக மழை பெய்யவில்லை என்பது அவர் கருத்து. இயற்கை சதி செய்யும் போது நாம் என்ன செய்ய முடியும் தேவியாரே? வைகை விஷயத்தில் இயற்கை சதி செய்துவிட்டது என்பது சரி. காவிரிக்கு என்ன வந்தது கோவிந்தரே? பருவமழை இந்த முறை தென்பாகத்தை மட்டுமல்ல, அகண்ட பாரதம் முழுவதையும் பாதித்திருக்கிறது. காவிரியின் தலைப்பகுதியான மைசூரிலும் இம்முறை வறட்சி. அப்படியானால் அங்கும் விளைச்சலில் பெரிய பாதிப்பா? மைசூர் அரசர் சிக்கதேவராயர் காவிரியின் குறுக்கில் அணை எழுப்பி நீரை தேக்கி வைத்து தன் நாட்டுக்கு குந்தகம் வராதபடி பார்த்து கொண்டு விட்டார். அதன் எதிரொலிதான் நமது திருச்சிராப்பள்ளி நகரில் நீரில்லாத வாட்டம். அது சரி, தஞ்சையில் வெங்கோஜி எப்படி இதை சமாளித்து கொண்டிருக்கிறார்? அங்கேயும் இடர்பாடுதான். தன் வசமிருந்த பெங்களூரை சிக்கதேவராயருக்கு விற்றுவிட்ட தன் தவறை இப்போதுதான் வெங்கோஜி உணர்ந்திருக்கிறார். மைசூரை சுற்றிய பல பகுதிகள் இன்று தன் வசம் இருந்திருந்தால் அதன் விளைச்சலால் வறட்சியை சற்று சமாளித்திருக்கலாம் என்பது அவர் எண்ணம். வெங்கோஜி எதிலும் அவசர கொடுக்கை. தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிப்பதில் சூரர். நாம் கூட அப்பொழுது பெங்களூரை மைசூர்காரர்களுக்கு தந்துவிட வேண்டாம் என்று செய்தி அனுப்பினோம் இல்லையா? ஆம், என்ன பயன்? சிக்கதேவராயர் எப்பொழுதும் கெட்டிக்காரன். நம்மை முந்தி கொண்டு விட்டார். இன்னொரு விஷயம் தேவியாரே. என்ன? இந்த வறண்ட சூழ்நிலையில் பெரிய அளவில் திருவிழா ஏற்பாடுகளை செய்வது எனக்கு சரியாக படவில்லை. ஆனால் நாயக்கர் பிரானே இப்பொழுதுதான் எப்பொழுதும் இல்லாத அளவு அக்கறை காட்டுகிறார். சமாளிக்க வேண்டும். திருவிழாக்கள் மலியும் பூமியில்தான் வறட்சி ஏற்படாது என்பது அவர் உள்ளுணர்வு. உண்மைதான். தேரோட்டங்களும் திருவிழாக்களும் ஊரை கோவிலாக்குபவை. மக்கள் மனதில் இறை உணர்ச்சியை ஓங்கி வளர செய்பவை. எத்தனைக்கு எத்தனை அது வளர்ந்திருக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை இயற்கை கருணை செய்யும். அங்கே மகிழ்ச்சி பெருகும் என்பதை உணர்ந்ததால்தான் நமது மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் இந்த சித்திரை திருவிழாவை மதுரையின் நிகரில்லாத திருவிழாகவே மாற்றி அருளினார். சைவம் வைணவம் என்கிற பேதங்களுக்கு குறுக்கே பாலம் கட்டி அனைவரையும் ஒருங்கிணைத்தார். அத்தோடு கானாபத்தியம், கௌமாரம், சாக்தம் என்றெல்லாம் பிரிந்து கிடந்ததை ஒன்றுபடுத்தி அவ்வளவையும் நமது மீனாட்சி ஆலயத்துக்குள் வைதீக நிகழ்ச்சிகளில் கட்டி போட்டார். முக்குருணி விநாயகனை, பரங்குன்ற மணியனை, அழகர்மலை திருமாலை, அன்னை சக்தியாம் மீனாளை, சைவ ஸ்வரூபியாம் சொக்கநாதனை அவர் ஒருங்கிணைத்து தானும் ஆராதித்து உலகும் ஆராதிக்க வழிவகை செய்திருப்பதும் அதை ஊரே திரண்டு வந்து கொண்டாடுவதும் நமது நாயக்க சாம்ராஜ்யம் இந்த தென்னாட்டுக்கு செய்திருக்கும் கைங்கரியம். இதை வருங்காலம் நிச்சயமாக உணர்ந்து போற்ற போவதும் சத்தியம். இதை எதையும் நான் மறுக்கவில்லை. அதே சமயம் வறட்சியும் பகையும் சுற்றி நிற்கும் இந்த தருணத்தில் எப்படி இதை சமாளித்து வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறோமோ தெரியவில்லையே. வறட்சி சரி, பகை என்று எதை குறிப்பிடுகிறீர்கள்? மங்கம்மாள் இழுத்து பிடித்து கேட்க கோவிந்தப்பையாவின் முகம் கோணத் தொடங்கியது. என்ன கோவிந்தரே, எனக்கு இப்பொழுது பகை விளக்கம் தேவை. சொன்னால் கோவிக்க மாட்டீர்களே, சீக்கிரமாக சொல்லுங்கள். இப்பொழுதெல்லாம் எந்தவித அழைப்புகளும் சேது நாட்டுக்கு அனுப்பப்படுவதில்லை. நாயக்கர் பிரான் அனுப்ப விரும்பினாலும் தாங்களும் தங்கள் புதல்வர் முத்து வீரப்பரும் அதை தடுத்து விடுகின்றீர்களே, அதை சொன்னேன். அது சரி, அந்த கிழவனிடமிருந்தோ இல்லை நமது பரிசு பொருளாக பிரதிநிதியாக அங்கு சென்ற குமார பிள்ளையிடமிருந்தோ கூட
அவர்கள் தரப்பு செய்தி நமக்கு வருகின்றதா? அதை எண்ணி பார்த்தீர்களா? பிள்ளை சேதுபதிக்கு விசுவாசமாக நடந்து கொள்ள விரும்புவதாலும் நமக்கு நன்மை செய்ய விரும்புவதாலும் தான் அவன் தலை இருக்க வால் ஆடக்கூடாது என்று விசுவாசத்தோடு நடந்து கொள்கிறார். அதை நான் நன்கு அறிவேன் ராணியாரே. ஏதேது, குமாரப்பிள்ளை மீது உங்களுக்கு இவ்வளவு பற்றும் பாசமும் இருப்பதை பார்த்தால் உங்களுக்குள் ஒரு தொடர்பு நித்தியமும் இருப்பதை போல தோன்றுகிறதே. நிச்சயமாக இல்லை ராணியாரே. பிள்ளை அங்கு இருப்பதால் தான் நமது பல அலட்சியங்கள் கிழவன் சேதுபதிக்கு தெரியாமல் போய்க் கொண்டிருக்கிறது. நான் தெரிய வேண்டும் என்று நினைப்பதை பிள்ளைதான் கெடுத்து கொண்டிருக்கிறாரா? மங்கம்மாள் குரல் எடுத்தாள். அப்படி இல்லை, மிக சிரமப்பட்டு உருவான நட்பை கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட இந்த சித்திரை திருவிழாவிற்கான அழைப்பு அவருக்கு போகாமல் செய்யப்பட்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவின் கலகலப்புக்கு அடிநாதமாக திகழ்பவர்கள் சேது நாட்டவர்கள். அந்நாட்டு மறவர்களை அங்குசத்தை கொண்டு யானையை அடக்குவதைப் போல நமது அழகர்மலை திருமாலை கொண்டே அடிபணிய வைத்து விடலாம். நாமதாரிகளாக வைணவதாசர்களாக அழகா அழகா என்று அவர்கள் பாடியபடி வண்டி கட்டி வரும் அழகிற்கு ஈடில்லை, இணையில்லை. அந்த கள்ளழகனும் அந்த வீரர்களின் அன்பிற்கும் பக்திக்கும் மிகவும் கட்டுப்பட்டவன்தானே. முடிவாக என்னதான் சொல்கிறீர்கள்? எதனாலோ இந்த சித்திரை திருவிழா வளர்ச்சியின் பிடியிலும் பெருவிழாவாக நடக்க வேண்டும் என்ற நமது நாயக்கபிரான் விரும்புகிறார். இதில் கிழவர் சேதுபதி அவர்களும் பங்கு கொள்வது நமக்கு இப்பொழுது மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். வந்தால் நிச்சயமாக வராதீர்கள் என்று யாரும் இங்கே சொல்லப்போவதில்லை கோவிந்தரே. அது சரி, இந்த வறட்சியை அந்த வானம் பார்த்த பூமிக்காரர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள்? அது ஒரு அதிசயம் ராணியாரே. சேது மண்ணில் மட்டும் இந்த முறை மழை பொய்க்கவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆச்சரியப்பட ஒன்றுமே இல்லை. திருப்புல்லானி திருவிழாவாகட்டும், ராமேஸ்வரத்து கைங்கரியங்களாகட்டும், ஒன்றிலும் அங்கே குறையில்லை. மகான் தாயுமான சுவாமிகள் எங்கும் கிட்டாத இன்பம் எனக்கு இங்கே கிடைத்தது என்று சேதுபதியிடம் கூறியிருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். சரி சரி, விட்டால் கிழவன் புராணமாகவே படித்து ஒரு சதகம் கூட பாடிவிடுவீர்கள் போல இருக்கிறதே. அது சரி, வறட்சியில் தப்பித்து விட்டான் கிழவன். கூட இருந்தே குழிபறிக்க நினைக்கும் பங்காளிகளிடம் எப்படி தப்பிக்கிறானாம்? ஒன்றும் தெரியாததை போல கேட்டால் எப்படி ராணியாரே? இப்பொழுது அவரது பங்காளிகள் அடங்கி ஒடுங்கிவிட்டனர். அதிலும் கிழவரின் நேர் விரோதியாக இருந்த தாதியன் சுத்தமாக மூச்சு கூட விடுவதில்லை. கிழவரின் கவனமெல்லாம் இப்பொழுது மண்ணின் மீதுதான். அப்படியானால் எந்த நாட்டின் மீது படையெடுக்கலாம், எந்த ஊரை பிடிக்கலாம் என்பதில் கவனமாக இருக்கிறான் கிழவன் என்று சொல்லாமல் சொல்கிறீர்களா? மன்னிக்க வேண்டும் ராணி. கிழவர் சேதுபதி விஷயத்தில் தாங்கள் எப்பொழுதும் ஒருவித புகைச்சலோடு சிந்திப்பது எனக்கு கவலையை தருகிறது. கோவிந்தப்பையா துணிச்சலாக தன் கருத்தை கூறிவிட்டு தலையை தாழ்த்தி கொண்டார். மங்கம்மாள் அவரை முறைத்து பார்த்தாள். அன்னை மீனாட்சி ஆலயம். பள்ளியறை சேவைக்காக சொக்கநாதர் சன்னதி முன்பு திருப்பல்லக்கு காத்திருக்க ஓதுவார் குழு தேவார திருப்பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தது. நள்ளிரவை நோக்கி முன்னிரவு நகரும் அந்த இரவு பொழுதில் திடீரென்று சலசலப்பு. விரிசடையும் பட்டு வஸ்திரம் மூடிய மார்பும் கூப்பிய கரமுமாக சொக்கநாத நாயக்கர் அவர்கள் எந்தவித கட்டிய குரலுமின்றி மெய்காப்பாளர்கள் எவருமின்றி சுரங்க வழியில் கோவிலுக்குள் பிரவேசித்து சொக்கர் திருச்சன்னதி நோக்கியும் வர பட்டர் குழாமும் பக்தர்களும் பார்த்துவிட்டு பரபரப்போடு ஓடி வந்தனர். வரவேண்டும் வரவேண்டும், நாயக்கர் பிரான் அவர்கள் திருவடிகளை தொழுது வரவேற்கிறோம், வரவேண்டும் வரவேண்டும். தேவாரம் பாடிக்கொண்டிருந்த ஒரு குருக்கள் ஓடி முன்வந்து தெண்டனிட்டு வணங்கி வரவேற்பு முகமன் வாசித்தார். நாயக்கர் பிரான் அவர்கள் இப்படி பள்ளியறை சேவைக்கு வருவது எங்களுக்கு தெரியாது போய்விட்டது. தெரிந்திருந்தால் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருப்போம். ஒரு நாளும் இப்படி தாங்கள் முன் அறிவிப்பு இன்றி வந்ததில்லையே. பட்டர் பணிவோடு பேசி நின்றார். சொக்கநாத நாயக்கரோ திருச்சன்னதியின் கருவறைக்குள் தீப ஒளியறியும் லிங்க சொரூபத்தின் மேலேயே பார்வையை வைத்திருந்தவராக, என்னவோ தெரியவில்லை பட்டரே, எனக்கு இந்த பூமியில் உயிர் வாழ சொற்ப நாட்களே இருப்பது போல ஒரு உள்ளுணர்ச்சி. மதுரையை ஒரு ஆபத்து மீண்டும் அணுகப் போவது போலவும் ஒரு சலனம். நாயக்கர் அவர்கள் சொல்லி முடிக்கவும் பிரகாரத்தில் ஒரு கவளி அதனை ஆமோதிப்பதாக சப்தமிடவும் சரியாக இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.